காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மன்னூர் கிராமத்தில் தலித் மக்கள் வசிக்கும் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பம் மற்றும் பேனர்கள் அகற்றக் கோரி உதவி காவல் கண்காணிப்பாளர் வலியுறுத்தி வந்துள்ளார். இதனை கண்டித்து கிழக்கு ஒன்றிய செயலாளர் தினகரன் தலைமையில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோமகன், காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு, காஞ்சி மாநகர மாவட்ட செயலாளர் மதியாதவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் புகழேந்தி, பூவரசன், சதீஷ், சின்னையன், சிவா, ஜிட்டு, சேட்டு, பிரேம், ஒன்றிய செயலாளர் சத்யா, கோனேரிக்குப்பம் சுதாகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பெரும்புதூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி கம்பங்களை ஏஎஸ்பி அவர்கள் தொடர்ந்து எடுக்கும் வண்ணமாக பேனர்கள் வைக்கக்கூடாது, இது போன்ற அச்சுறுத்தல்களில் ஈடுபடுவதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவட்ட கண்காணிப்பாளரை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். ஆய்வு செய்வதாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் கடந்த 2007 அன்னிலிருந்து இன்று வரை இருக்கின்ற கொடிக்கம்பங்களும் புதிதாக எந்த கொடிக்கம்பமும் நாங்கள் ஏற்றவில்லை. தலைவர் எழுச்சி தமிழர் பிறந்த நாளை வழக்கம் போல் கொண்டாடுவது போல் கொடியேற்றி இனிப்பு வழங்கி நலத்திட்ட உதவிகள் அந்தந்த முகாம்களில், அதாவது ஊராட்சிகளில் நடத்துவது வழக்கமான ஒன்றுதான். இது போன்ற செயல்களில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுவதால் எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் பொதுமக்களுக்கு உண்டான எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நடந்தால் கூட தொடர்ந்து எங்களை விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பம் அல்லது பேனர், இது போன்ற போஸ்டர், இது போன்ற விஷயங்களை காவல்துறையினர் எங்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அச்சுறுத்தல்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் பயப்படாது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவரின் ஆணைப்படி தொடர்ந்து நிகழ்வுகள் முன்னெடுப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற காவல்துறையின் அச்சுறுத்தல் தொடர்ந்தால் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.